வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பலவிதமான கீரைகளை நிறைந்திருக்கக்கூடிய பொதுவான மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக கீரைகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு அதை எடுத்துக்கலாம். ஆனால் சமைத்து உண்ணக்கூடிய கீரைகளை எப்போதுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரையாக தான் அதை தான் தேர்வு பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிடணும். ரொம்ப நாள் வாங்கி வச்ச கீரைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய கீரைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது நமக்கு தீமையை விளைவிக்கும். குறிப்பாக எப்போதுமே கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த கீரையை சுத்தமாக நம்ம கழுவணும். அதில் நிறைய மண் இருக்கும். அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதில் அடிச்சிருப்பாங்க. அதனால் கல் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் கீரையை வைத்து அலசுவது நல்லது. அதே போல் கீரைகளை நீங்கள் எப்போவுமே சமைக்கிறீங்க அப்படின்னா அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது. அதிக நேரம் அதை ஹீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சமைக்கக்கூடாது. நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகிடும். ஒரு சில பேர் குக்கரில் வச்சு கீரையை சமைப்பாங்க. அதையும் நீங்கள் தவிர்த்துருங்க. அது நல்லது கிடையாது. கீரையை நீங்கள் லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கீரைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அதன் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பசலை கீரையில் நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு. பசலைக்கீரை மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை. வீடுகளில் தொட்டியில் வைத்து கூட வளர்க்கலாம். பசலைக்கீரையில் நீர்ச்சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து அதிக அளவில் இருக்குது. இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். பசலைக்கீரை மெக்னீசியம் சத்து கொண்டு இருக்கிறதால இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நரம்புகளில் இறுக்கம் ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டு ரத்த ஓட்டத்தை சீராக இதயத்துக்கு செலுத்துறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பசலைக்கீரை சிறந்த பங்களிப்பு செய்து. மணத்தக்காளி கீரையிலும் நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய விட்டமின்ஸ்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்குது. இந்த கீரையை உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், வாய்ப்புண், குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை மணத்தக்காளி கீரையை தடுக்கும். கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதினா கீரையிலும் நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். புதினா கீரை அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. இந்த புதினாவில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கும். இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளையும், வயிற்று வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளையும், குறிப்பாக மாதவிட தொடர்பான வலியை குறைக்கிறதுக்குமே புதினா கீரை நமக்கு ஹெல்ப் பண்ணும். கொழுப்புகள், அதாவது இந்த கொலஸ்ட்ரால்களை எரிக்கக்கூடிய தன்மையுமே புதினா கீரைக்கு இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு தடவை புதினா கீரை எடுத்துக்கிட்டாலும் நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை கீரை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் அதில் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் அப்படின்றவங்க குறைவு தான். அதை சாப்பிட்ற ஆட்கள் அதை விடவும் மிகவும் குறைவாக இருப்பாங்க. கருவேப்பிலை ஒரு கீரை வகை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கருவேப்பிலையை வாசனைக்காக உணவுகளில் சேர்த்துட்டு பிறகு அதை தூக்கி எரிஞ்சிருது நல்லது கிடையாது. அதில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால கருவேப்பிலை உணவுகள் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது. கருவேப்பிலை இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. கருவேப்பிலை பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளை தொடர்ச்சியாக சேர்த்துட்டு இருக்கும்போது ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா ப்ராப்ளம் குறைந்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் நம்மளுடைய பிளட்ல இன்க்ரீஸ் ஆக இருக்கும். கண் பார்வையை நமக்கு கருவேப்பிலை அதிகரிக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே நமக்கு கருவேப்பிலை கீரை தீர்க்கும். ஸோ இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க பாருங்கள். முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை முருங்கைக்கீரை. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய அற்புத கீரை தான் இந்த முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இரும்பு சத்து அனிமியாவை குறைத்து ஹீமோகுளோபினை நமக்கு அதிகரிக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரை. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைச்சிடும் முருங்கைக்கீரை. அதே போல் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே முருங்கைக்கீரை நமக்கு வராமல் தடுக்கும். பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த கீரையில் 3 வகைகள் இருக்குது. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா பகலிலும் நச்சு
நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளை பொன்னாங்கண்ணி கீரை சரி செய்யும். கண் பார்வை மங்குதல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே பொன்னாங்கண்ணி கீரை சரி செஞ்சு கண் பார்வையை கூர்மையாக்கும். அதோட உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை பொன்னாங்கண்ணி கீரை குறைத்து உடல் எடையுமே கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாலைக்கீரை நம்ம எடுத்துக்கொண்டு முடினாலும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை. அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரிகிறது கிடையாது. பாலைக்கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கிளைசமிக் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரை. ஸோ பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலைக்கீரையெல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். இது மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது. பாலைக்கீரையை ஸ்மூத்தியாக, சேலட்டுகளில், தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளில் கூட சேர்த்து சாப்பிடலாம். இதில் விட்டமின் கே, காப்பர், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்களை நிறைந்திருக்கு. இந்த பாலைக்கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல எடுத்துக்கிட்டோம் இருக்கோம் அப்படின்னா வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நம்ம குறைக்கலாம். முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்கள் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்குமான அற்புதங்களை செய்யுது. அதனால தான் இதுக்கு பேரே முடக்கு அறுத்தான் கீரை. முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வராமல் தடுக்க செய்யறதால தான் இதுக்கு இந்த பேரே இருக்கு. பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையால முடியும். நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்து கூட எடுத்துக்கலாம். முடக்கத்தான் தோசை ரொம்ப டேஸ்டாக இருக்கும், மருத்துவ நன்மைகளையுமே கொண்டு இருக்கும். ஸோ இது நமக்கு மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே குறைக்கும். வெந்தயக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். வெந்தய விதைகளை எடுக்கும்போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அவை எல்லாமே வெந்தயக்கீரையை சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும். வெந்தயக்கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயக்கீரையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கிறதால இது மலச்சிக்கல் நமக்கு ஏற்படாமல் தவிர்க்கும். மலச்சிக்கலை நமக்கு ஏற்படாமல் தவிர்க்கிறத விட குணமும் படுத்தும். சிறுகீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம். சிறுகீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகிய விட்டமின்களும், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரை தீர்க்கும். தொடர்ந்து சிறுகீரையை உணவுகள் சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுக்கலாம். எலும்பு மற்றும் நரம்புகளை சிறுகீரை வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையுமே நமக்கு மேம்படுத்தும். ஸோ தொடர்ந்து நீங்கள் சிறுகீரையுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். கீரைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுகளை தான் எடுத்துக்கணும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம சாப்பிடலாம். இதன் மூலமாக அதிகப்படியான நார்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பித்து ஜீரண ஆற்றல் மேம்படும். அதோடு மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே தீர்த்துக்கலாம். உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கீரை அதிகப்படுத்தும். இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது கீரை. அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் எலும்புகளையும் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரை நமக்கு பார்த்தோம்னா சரி பண்ணிடும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய உடலை நச்சு நீக்கம் செய்யக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரைகள். அதனால் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கீரைகளை சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்து கூட கீரைகளை சுவைக்காக எடுத்துக்கலாம். பருப்பு சேர்க்கும் போது அதோடைய மருத்துவன்மைகள் இன்னும் அதிகமாகும். தொடர்ந்து கீரை வகைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு வெரைட்டி ஆஃப் கீரை, வாரத்தில் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கோங்க. நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.